Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட். அதுல சாப்டர் 6ல இருந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸை எடுத்து பார்ப்போம். அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிற இதுல ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம மல்டிபிள் டைம்ஸ், அதாவது திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த டைப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பைத்தானில் ரெண்டு விதமான லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒயில் லூப், ஃபார் லூப். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் குரூப்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அதே சமயத்தில் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா எல் ஸ்டேட்மெண்ட் குரூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டேட்மெண்டா நம்ம என்ன கொடுத்துருக்கிறோமோ ப்ரோக்ராம்ல கொடுத்துருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் லூப் ஒயில் லூப். ஸோ ஒயில் லூப் வந்து ஒரு என்ட்ரி செக் லூப் டைப் அப்படின்னு சொல்லுவோம். என்ட்ரி செக் லூப் டைப்னா கண்டிஷனை ஃபர்ஸ்டே செக் பண்ணிட்டு தான் உள்ள போகும். அந்த கண்டிஷன் ட்ரூ அல்லது ஃபால்ஸ், ரெண்டு பூலியன் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துருக்கிறோம். அந்த பூலியன் எக்ஸ்பிரஷனோட கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதை மட்டும் நம்ம என்ன பண்றோம், செக் பண்றோம். ஸோ எல்ஸ் பார்ட் இதுல தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிடலாம், இல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு தான் ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்கிறோம், ஒயில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1. ஸோ ஒயில்ங்கிறது கொடுத்த உடனே அந்த கண்டிஷன்ங்கிறது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனா கொடுக்கலாம். ஸோ அந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறோம். ட்ரூவா இருந்தா ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் நம்ம எல்ஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்க்கு கீழே கொடுத்த மற்ற ஸ்டேட்மெண்ட் குரூப்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதே சமயத்தில் எல்ஸ் கொடுத்திருந்தோம் அப்படின்னா ஃபால்ஸுங்கிறத பார்க்கும்போது அந்த எல்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சின்டாக்ஸ் பாருங்க, ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். சின்டாக்ஸ் பார்த்தாச்சு, ஃப்ளோ சார்ட் கொடுக்குறோம். அந்த ஃப்ளோ சார்ட்ல ஃபர்ஸ்ட் ஒயில் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே அந்த கண்டிஷன் தான் அந்த இதுக்குள்ள கொடுத்துருப்போம். ஒயில் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷனை கொடுத்ததுல கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது. அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அந்த கண்டிஷனுக்கு உண்டான கோடை எக்ஸிக்யூட் பண்றோம். ட்ரூங்கிற கண்டிஷனுக்கு உண்டான கோட்ஸை எக்ஸிக்யூட் பண்றோம் நமக்கு தேவையானது. அதே சமயத்தில் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா அந்த கண்டிஷனல் கோடு இல்லாம ஆல்டர்னேட் பாத்தை கொடுத்து வெளியே வந்துடுறோம். ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க, i ஈக்குவல் டு 10. ஸோ i ஈக்குவல் டு 10 அப்படின்னா என்னது, இந்த செக்மெண்ட்டை இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தால ஒயில் i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. அப்போ இந்த i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15ங்கிறது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் எக்ஸ்பிரஷனை தான் டெக்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு சைடில் கொடுத்துருப்போம். கமாண்ட்ஸுக்கு வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஆல்ரெடி ப்ரியர் கிளாஸ்ல பார்த்தது. அடுத்து என்ன கொடுக்குறோம், ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் i கமா எண்ட் டபுள் ஈக்குவல் டு ஸ்லாஷ் போட்டு டி போட்டு என்ன கொடுத்துருக்கோம், சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுத்துருக்குறோம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம், டி அப்படிங்கிறது டேப் அப்படிங்கிறதுக்காக 8 ஸ்பேஸ் ஒவ்வொரு டேப் ஸ்பேஸ் தள்ளி பிரிண்ட் ஆகிறதுக்கு. இதெல்லாம் நம்மளோட அவுட்புட்டு நல்ல நீட்டாக இருக்கிறதுக்காக ஃபார்மேட்டிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ அப்படிங்கிற வேரியபிள் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆகுது, அடுத்த ஸ்டேட்மெண்ட் i ஈக்குவல் டு i + 1 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் முதல்ல ஐயோட வேல்யூ என்ன கொடுத்துட்டோம், 10ன்னு கொடுத்துட்டோம். அந்த ஐயோட வேல்யூவை செக் பண்ணி பார்க்குறோம். ஐங்கிறது வந்து சின்னதாக இருக்கா, எதை காட்டிலும் 15 காட்டிலும் சின்னதாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். 10 உள்ள வரும். அப்போ 10 வந்து கண்டிப்பாக என்னது, 15ஓட லோயர் வேல்யூ தான். ஸோ என்ன ஆகுது, இப்போ நம்மளோட ஐயோட வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்மளோட ஐயோட வேல்யூ என்னது, ஃபர்ஸ்ட் வந்தது 10, அதனால 10ங்கிறது டிஸ்பிளே ஆகுது. அடுத்தால i ஈக்குவல் டு i + 1 அப்படிங்கும்போது 10ங்கிறது என்ன ஆயிரும், 11 ஆயிரும்.
ஸோ திருப்பி ஒன்ஸ் அகைன் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது 11 less than or equal to 15. ஸோ 11ங்கிறது என்ன ஆகுது கண்டிஷன் ட்ரூ, 11ங்கிறது டிஸ்பிளே ஆகுது. இப்படி ஒவ்வொரு தடவையும் லூப்பை விட்டு வெளியே வரும்போது ஒன் வேல்யூ என்ன ஆகுது இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ கடைசியில் 15 வந்ததுக்கு அப்புறம் 15 ஈக்குவல் டு 15 அந்த டிஸ்பிளே ஆகி முடிச்சிடும். அதுக்கு அடுத்த உடனே i ஈக்குவல் டு i+1 ஆகும்போது இப்போ என்ன ஆகுது 16 ஆகும் வேல்யூ. 16 அப்படிங்கும்போது கண்டிஷன் என்ன ஆயிருது ஃபால்ஸ் ஆயிருது, நம்ம ப்ரோக்ராமை விட்டு என்ன ஆயிருது வெளியே வந்துடும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் 10 to 15 டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ஒயில் லூப்பை யூஸ் பண்ணி காமிச்சிருக்கிறோம். ப்ரீவியஸ் ஸ்லைடில் கொடுத்த அதே ப்ரோக்ராம் தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த ப்ரோக்ராமில் எல்ஸ் பார்ட் அப்படிங்கிறதே நம்ம யூஸ் பண்ணலை. இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் எல்ஸ் பார்ட்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே செட் ஆஃப் கோடிங்ஸ் 4 லைன் எழுதினதுக்கு அப்புறம் எல்ஸ்ன்னு கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் வேல்யூ ஆஃப் ஐ வென் த லூப் எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துட்டு அதை எதில் கொடுத்துருக்குறோம் டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம். முதல்ல இன்னொரு ஃபார்மேட்டிங் என்ன கொடுத்துருக்கோம் /n கொடுத்துருக்கோம். /n கொடுத்தோம்னா நம்ம அவுட்புட் வந்து என்ன ஆகும் நியூ லைனுக்கு பிரிண்ட் ஆகும் இந்த இது வரும்போது. அடுத்தால கமா ஐ அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும் அந்த வேரியபிளோட வேல்யூ கடைசியா என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவும் டிஸ்பிளே ஆகும். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்ன மாதிரியே தான் டிஸ்பிளே ஆகும். 10ல இருந்து 15 வர ஒவ்வொரு டேப் விட்டு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி பிரிண்ட் ஆகும். கடைசியில் 16 அப்படின்னு வந்த உடனே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆன உடனே அது என்ன ஆகும் எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு அந்த டபுள் கொட்டேஷனில் கொடுத்த ஸ்ட்ரிங் அப்படியே டிஸ்பிளே ஆகும். வேல்யூ ஆஃப் ஐ when the loop exit அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிட்டு கடைசியா ஐ கமா டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறம் ஐயோட வேல்யூ என்னது 16 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஃபார் லூப். ஃபார் லூப்பும் ஒரு என்ட்ரி செக் லூப் டைப் தான். ஸோ அப்போ நம்ம லூப்புக்குள்ள என்ட்ரு ஆகும் போதே என்ன பண்ணிரும் கண்டிஷன் செக் பண்ணிரும். அதுக்குண்டான சின்டாக்ஸ் ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 நெக்ஸ்ட் கொடுத்துருக்குறோம். அதுக்கடுத்தால என்னது எல்ஸ் பிளாக்கு ஒரு ஆப்ஷனல் பிளாக் தான். தேவைன்னா கொடுத்துக்கிடலாம், தேவையில்லை அப்படின்னா விட்டுறலாம். ஒயில் லூப்ல என்ன சொன்னோமோ அதே கண்டிஷன் தான். பட் ஒயில் லூப்பை காட்டிலும் ஃபார் லூப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால ஒரு சீரீஸை நம்ம என்ன பண்ண முடியும் உருவாக்க முடியும். ஒரு நம்பர் சீரீஸை உருவாக்கணும்னு நினைச்சோம்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷனை வச்சு என்ன பண்ண முடியும் நம்மளால ஈஸியா உருவாக்க முடியும். ஸோ இந்த ரேஞ்சுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. ரேஞ்சு பிராக்கெட்டுக்குள்ள ஸ்டார்ட் ஸ்டாப் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுத்துருப்போம். ஸோ ஸ்டார்ட்ங்கிறது என்னது அப்படின்னா நம்ம எந்த வேல்யூல இருந்து நம்மளோட சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டாப்ங்கிறது என்ன அப்படின்னா எந்த வேல்யூவோட நம்மளோட சீரீஸ் நிப்பாட்டணும் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை யூஸ் பண்றோம். அடுத்தால ஸ்டெப்புங்கிறது என்ன அளவு அந்த சீரீஸ்ல இன்கிரிமெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஸ்டெப்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். ஸ்டெப்புங்கிறது வந்து ஆப்ஷனல், தேவைன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும் ஒன்னொன்னா இன்கிரிமெண்ட் ஆகும். இந்த இதை ஒரு ப்ரோக்ராம் கோடிங் எழுதும் போது ஈஸியா புரியும். பாருங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல கொடுத்துருப்போம். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு உண்டான சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்ல ரேஞ்ச் பிராக்கெட்ல 1,30,1. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கக்கூடிய வேல்யூ என்னது ஸ்டார்ட் வேல்யூ. அப்போ என்ன பண்றேன் என்னோட சீரீஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் 30 அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்னது ஸ்டாப் வேல்யூ. அப்போ 30யோட என்னோட சீரீஸோட இது எண்ட் ஆகுது. அடுத்தால 1ங்கிறது என்னது ஒவ்வொரு வேல்யூம் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல 1ல இருந்து 29 வரை வரும். ஸோ வரிசையா 1, 2, 3 அப்படின்னு என்ன ஆகும் 29 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ரேஞ்சு 2, 30, 2 அப்படிங்கும்போது என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டெப்புங்கிறது வந்து 2ன்னு கொடுத்ததுனால 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு கடைசியில லாஸ்ட் வேல்யூ எது வரை டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா 28. 29ங்கிறது என்ன ஆகாது டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா ஸ்டெப் வேல்யூ என்ன கொடுத்துருக்குறோம் 2ன்னு கொடுத்துருக்குறோம். அடுத்த இது ரேஞ்சு 30 அப்படிங்கும் போது ஸ்டார்ட் வேல்யூ 30 ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டாப் வேல்யூ வந்து என்னது 3.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கிறோம், -3 அப்படிங்கிறது ஸ்டெப் வேல்யூ. மைனஸ்ன்னு கொடுத்துறதுனால இது ஒரு டிசெண்டிங் ஆர்டர் மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ முதல் நம்பர் 30, அடுத்தால 27, அடுத்தால 24 அப்படின்னு என்ன ஆகும், டிக்ரிமெண்ட் ஆர்டர்ல டிஸ்பிளே ஆயிட்டு கடைசியில 6ல வந்து முடியும். ஏன்னா 6க்கு அப்புறம் 3 அப்படிங்கிறது என்ன ஆயிரும், ஸ்டாப் வேல்யூ ஆயிரும். ஸோ ஃபைனல் வேல்யூ டிஸ்பிளே ஆகாது. கடைசி இது பாருங்க, இதுல ரேஞ்ச் 20 அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருப்போம். ஸோ இது ஸ்டார்ட் வேல்யூவா, ஸ்டாப் வேல்யூவா, ஸ்டெப் வேல்யூவா அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரே ஒரு இது கொடுக்கும்போது கடைசி அது என்னவா ட்ரீட் பண்ணும் அப்படின்னா எண்ட் வேல்யூவா தான் ட்ரீட் பண்ணும், அதாவது ஸ்டாப் வேல்யூவா தான் ட்ரீட் ஆகும். ஸோ அப்போ நம்மளோட கவுண்டிங் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 0ல இருந்து 19 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ நம்ம சொல்லல அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா எடுத்துக்கிடும் அப்படின்னா 0வா எடுத்துக்கிடும். அதே சமயத்துல டிக்ரிமெண்ட் கவுண்டிங், அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் வேல்யூ எதுவா தான் இருக்கும் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ 1ஆகத்தான் இருக்கும். இதை பார்க்கறதுக்கு ஒரு சின்னதா சின்டெக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு நம்பரும் உள்ள செக் பண்ணி பார்க்குறோம். நம்பர் ட்ரூவா இருந்தா நம்ம என்ன ஆயிருந்தோம், ஃபைனல் வேல்யூ விட்டு வெளியே வந்துடும். அதே சமயத்தில் டெஸ்ட் சீரீஸ்ல இருக்கக்கூடிய சீக்வன்ஸை டிஸ்பிளே பண்ற வரைக்கும் அந்த பாடி ஆஃப் த லூப்ல என்ன கொடுத்துருக்கிறோமோ அந்த இது என்ன ஆயிட்டு இருக்கும், பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி ஒரு டெஸ்ட் சீரீஸை நமக்கு என்ன ஆகி கொடுத்துரும், உருவாக்கி கொடுத்துரும். இந்த இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கோடிங் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபார் I அப்படிங்கிறது வேரியபிள் இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2, 10, 2 அப்படின்னு. ஸோ 2ங்கிறது ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ வந்து 10, இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து என்னது, அதாவது ஸ்டெப் வேல்யூன்னு சொல்லக்கூடியது 2. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம், பிரிண்ட் I, end ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சிங்கிள் கொட்டேஷன் மாதிரி ஒன்று கொடுத்து விட்டுருக்கிறோம். ஸோ இப்போ இதில் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ 2ங்கிறது டிஸ்பிளே ஆகும். அடுத்தால ஸ்டெப் வேல்யூ 2ன்னு கொடுத்ததுனால 2, 4, 6, 8 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா ஸ்டாப் வேல்யூ என்னது 10ன்னு கொடுத்ததுனால அதோட நிப்பாட்டிடுவோம். அடுத்தது பாருங்க, ஃபார் I இன் ரேஞ்ச் அதே கோடு தான், எப்படி ஒயிலுக்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். முந்தின கோடிங்ல எல்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ எல்ஸ் பிளாக்ல பிரிண்ட் /n அதே மாதிரி எண்ட் ஆஃப் த லூப் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். ஸோ அவுட்புட் டிஸ்பிளே ஆகும்போது 2, 4, 6, 8 அப்படின்னு டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறம் எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பிளாக்ல நம்ம கொடுத்திருக்கக்கூடிய டபுள் கொட்டேஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் ஆனது அப்படியே என்ன ஆயிருது, டிஸ்பிளே ஆயிருது. நெக்ஸ்ட் நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர். நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர்னா ஒரு லூப்புக்குள்ளேயே இன்னொரு லூப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு ஒயில் லூப்புக்குள்ளேயே இன்னொரு ஒயில் லூப் கொடுக்கலாம், ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபாரை கொடுக்கலாம், அதே சமயத்தில் ஒரு ஃபார் லூப்புக்குள்ள ஒரு ஒயில் லூப் கொடுக்கலாம். அதுக்கு நேர் ஆப்போசிட் ஒயில் லூப்புக்குள்ள ஒரு ஃபார் லூப் கொடுக்கலாம். ஸோ ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர். ஸோ இது நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சருக்கு உண்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் 1, 2 3 இப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கோடிங் எழுதியிருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் கோடிங்ல நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, ஒயில் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஃபார் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபார் வித்தின் ஒயில் லூப்புக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ ப்ரோக்ராம்குள்ள போங்க. I ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறோம், இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால ஒரு கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குறோம், while I less than or equal to 6. ஸோ அப்போ 6 வரைக்கும் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குறோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஃபார் j in range 1, I. ஸோ நம்மளோட ஸ்டார்ட் வேல்யூ என்ன, இன்க்ரிமெண்ட் என்ன அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். அடுத்தால பிரிண்ட் j, end double equal to tab. ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, tab ஸ்பேஸ் விடணுங்கிறதுக்காக அந்த பிரிண்ட் இதுக்குள்ள /t கொடுத்துருக்கிறோம். அடுத்து லாஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், பிரிண்ட் end equal to /n. அது முடிஞ்ச உடனே நியூ லைன் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக /n.
இதுல இண்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். எந்த பிளாக் பைத்தானை பொறுத்த மட்டும் இண்டென்டேஷன் கண்டிப்பா முக்கியம். இதே சியோ C++லயோ யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பிளாக்கையும் தனித்தனியா பிரிச்சு காமிக்கிறதுக்கு நம்ம கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க நம்ம அந்த இண்டென்டேஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா லூப்புக்குள்ள கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ முதல்ல பிரிண்ட்னு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த பிளாக்குக்கு உண்டானது அப்படின்னா ஃபார் லூப்புக்கு உண்டானது. ஸோ அதனால ஃபார் அவுட் என்ன பண்ணியிருப்போம், ஒன் ஸ்டெப் உள்ள தள்ளி போயிருக்கும். அதே சமயத்தில் பிரிண்ட் எண்ட் ஈக்குவல் டு ஸ்லாஷ் என்கிறது வந்து எதுக்கு உண்டானது அப்படின்னா ஒயில் லூப்புக்கு உண்டானது. ஸோ அது ஒயில் லூப்பை விட்டு பார்க்கும்போது ஒரு ஸ்டெப்பு உள்ள தள்ளி போயிருக்கும். ஸோ இந்த இன்டென்டேஷனை ஃபாலோ பண்ணலைனாலும் நமக்கு தேவையான அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்காது. சரி, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஐ பிளஸ் ஈக்குவல் டு 1, அதாவது ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 கொடுக்கறதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ ஐயோட வேல்யூ ஒவ்வொரு லூப் முடியும் போது என்ன ஆகுது, 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் படி கொடுக்கும்போது நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதை அவுட்புட்ல அப்படியே என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ பைத்தான்ல ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் நம்மளோட ப்ரோக்ராமோட ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு எந்த கண்டிஷனையுமே செக் பண்ணாம ஜம்ப் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். மொத்தம் 3 டைப் ஆஃப் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரேக், செகண்ட் கண்டினியூ, மூணாவது பாஸ். இதை பாருங்க, அதுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக சின்டாக்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ ஒரு கண்டிஷனை கொடுத்து நம்ம ஒயில் லூப்பாக இருக்கலாம் அல்லது ஃபார் லூப்பாக இருக்கலாம், கண்டிஷனை செக் பண்ணி ட்ரூ அப்படிங்கிற பிளாக் உள்ள வரோம். ட்ரூங்கிற பிளாக் உள்ள வந்தோடனே 2-3 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட்டை விட்டு நான் வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சா பிரேக் அப்படிங்கிறத கொடுத்து வெளியே வர பார்க்கலாம். அப்படி இல்லை கண்டினியூ பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதே பிளாக்குள்ள என்ன பண்ணிக்கிடலாம், கண்டினியூவும் பண்ணிக்கிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட் லூப்பை அப்ரப்டா டெர்மினேட் பண்ண யூஸ் பண்றோம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே அது நம்மளோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வந்து லூப்புக்கு விட்டு வெளியே வந்து அதுக்கு அடுத்த இமீடியட் ஸ்டேட்மெண்ட் எதுவோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த லூப்புக்கு உள்ள பாடி ஆஃப் த லூப்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்போம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம ட்ரூ பிளாக்ல தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபால்ஸ் பிளாக்லையும் கொடுத்துருக்கலாம். ஸோ ஃபால்ஸ் பிளாக்ல இருந்தாலும் சரி அல்லது ட்ரூ பிளாக்ல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல சொல்றோமோ அதை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நெஸ்டட் லூப்புக்குள்ள கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது பிரேக் பண்ணி வெளியே வர்றது இன்னர் மோஸ்ட் லூப்பா இருக்கும். ஸோ இதுக்கு உண்டான சின்டாக்ஸ் பிரேக் அப்படிங்கிற கீவேர்டு மட்டும் கொடுத்தாலே அது நம்ம பிரேக்கை விட்டு வெளியே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சின்னதா ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா செக் பண்ணி பார்க்குறோம். ட்ரூவா இருந்தா அந்த ட்ரூ பிளாக்குள்ள வந்த உடனே பிரேக் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அந்த பிரேக்குங்கிற சின்டாக்ஸை பார்த்த உடனே எஸ் அப்படின்னு என்ன ஆயிட்டு வெளியே வந்துடுது, எக்ஸிட் லூப். சப்போஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி வச்சிருக்கிறோம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் கோடிங்கும் கொடுத்துருக்கிறோம். டைரக்டா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் டபுள் கொட்டேஷனை கொடுத்துட்டு இஃப் வேர்டு டபுள் ஈக்குவல் டு இ அப்படின்னு கொடுத்துட்டு பிரேக் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். பிரிண்ட் வேர்டு கமா எண்ட் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன். ஸோ அந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை என்ன பண்ணுதோம், செக் பண்றோம். செக் பண்ணி வரும்போது அந்த லூப்குள்ள எக்ஸிக்யூட் ஆகி வந்துட்டு இருக்கும் போது எப்போ அந்த வேர்டுல இ அப்படிங்கிற லெட்டரை செக் பண்ணி பார்க்குது. ஸோ JUMP வரும்போது ப்ராப்ளம் இல்லை, அப்படியே டிஸ்பிளே ஆயிருது. STAT அது வரைக்கும் டிஸ்பிளே ஆயிரும். அடுத்த லெட்டர் ஈங்கிறத மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இஃப் வேர்ட் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு இ, அப்போ ஈயும் என்ன ஆகுது, டபுள் ஈக்குவல் டு ஆகும்போது செக் பண்ணி பார்த்த உடனே பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிருது, எக்ஸிக்யூட் ஆகி வெளியே வந்துடுது. ஸோ இதுதான் இந்த இதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு ஒரு சின்னதாக கோடிங் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் இஃப் கண்டிஷன் பிரேக் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். எந்த இடத்துல பிரேக்கை பார்த்த உடனே கண்டிப்பா அந்த இது என்ன ஆயிரும்,
அவுட் சைட் த லூப்புக்கு எக்ஸிக்யூட் ஆகி பிரேக் பண்ணி வெளியே வந்துடும். அதே இதை தான் என்ன சொல்லியிருக்கோம், ஒயில் லூப்லையும் கொடுத்துருக்கோம். ஒயில் லூப்லையும் எப்போ பிரேக் அப்படிங்கிறத பார்க்குறதோ அந்த பிரேக்கை பார்த்த உடனே லூப்பை விட்டு என்ன ஆயிரும், வெளியே வந்துடும். ஸோ அடுத்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட்டோட எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் கண்டினியூ அப்படிங்கிற கீவேர்டு தான். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ஒரு கண்டிஷனுக்குள்ளே செக் பண்ணி பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கண்டினியூ அப்படின்னு கொடுத்த உடனே அது என்ன ஆகுது, ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அதே சமயத்தில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகியிருந்தால் ஆல்ரெடி என்ன ஆயிரும், லூப்பை விட்டு வெளியே போயிடும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக கோடிங் கொடுத்துருக்குறோம். ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் கோடு இன்சைட் லூப் இஃப் கண்டிஷன் கண்டினியூ. அந்த நம்ம பிரேக்கு கொடுத்த அதே இதுதான், பிரேக்குங்கிற இருக்கிற இடத்துல கண்டினியூ அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கோம், ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி ரெண்டும் ஒன்று தான். சரி, எக்ஸாம்பிள் கோடிங் வாங்க. அதே ப்ரோக்ராமிங் தான் கொடுத்துருக்குறோம். ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அதை கொடுத்துட்டு கடைசி லைன் பிரிண்ட் /n எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அதை ஒன்று எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்குறோம். ஸோ இப்போ இதை செக் பண்ணி பார்க்குது. வேர்டில் இ அப்படிங்கிற லெட்டர் வர்ற வரைக்கும் எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை, அப்படியே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஈங்கிறது வந்ததுக்கு அப்புறமும் என்ன பார்க்குது அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு கொடுத்ததுனால அந்த ப்ரோக்ராம் என்ன ஆயிடுது, கண்டினியூ ஆகி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் MENTயும் என்ன ஆயிரும், பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆகி முடித்த உடனே லூப்பை விட்டு வெளியே வரும்போது எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டிஸ்பிளே ஆகும். இந்த கிளாஸில் நம்ம லாஸ்ட் பார்க்க போகிறது பாஸ் ஸ்டேட்மெண்ட். பாஸ் அப்படிங்கிறது ஒரு நல் ஸ்டேட்மெண்ட். இதை இன்டர்பிரட்டர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இக்னோர் பண்ணிடும். இது எந்த விதமான ஒரு பாதிப்பையும் நம்மளுக்கு ப்ரோக்ராமில் ஏற்படுத்தாது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், பாஸ் அப்படிங்கிற கீவேர்டு மட்டும்தான். இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கோடிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள். A = int இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். என்டர் எனி நம்பர், ஏதாவது ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்க சொல்லி கொடுத்துருக்குறோம். இஃப் A = 0, அப்போ ஏக்கு ஒரு வேல்யூ வாங்கியிருக்கிறோம், அந்த வேல்யூ 0வா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தால பாஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு எல்ஸ் பிளாக்ல பிரிண்ட் non-0 வேல்யூ இஸ் அக்செப்டட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு இந்த ப்ரோக்ராம் கொடுத்த உடனே ரன் பண்ணி பார்க்குறோம். ரன் பண்ணி பார்க்கும்போது என்டர் எனி நம்பர் அப்படின்னு கேட்குது. கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், 3 அப்படிங்கிற நம்பரை எக்ஸிக்யூட் கொடுக்குறோம். அந்த 3ங்கிற நம்பரை கொடுத்த உடனே கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது. =0வா அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லை. உடனே என்ன டிஸ்பிளே ஆகிடுது அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய non-0 வேல்யூ இஸ் அக்செப்டட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஒயில் லூப் பார்த்தோம், ஃபார் லூப் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். எல்லா இதுக்கும் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸை பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தால ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பிரேக்கு, கண்டினியூ, பாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.